வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். இல்ல, அவரு ஸ்டேஜ்ல வந்து விஜய ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுறாரு. அதிமுக எல்லாம் ஃபீல்ட்ல இல்ல, போட்டி திமுகக்கு அப்படிங்கிற டோன்ல அவருக்கு வெளிப்படையா என்னதாங்க பேசுவார். இப்ப நீங்க பாருங்களேன், ஜேசிடி பிரபாகர் பேச ஆரம்பிச்சாரா? அவரே எந்த மோடுக்கு போயிட்டார்? அரசியல் மோடுல இல்ல. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், அப்படிதான் எங்கள் தளபதி ஒரு படத்தில் பேசியிருக்கிறார். பிகில் படத்தில் அவர் பேசியது. ஏங்க, அரசியல் பேச வேண்டிய இடத்துல நீங்க உங்களே சினிமாக்காரங்களை மாத்தி வச்சிருக்காங்களே தான் எனக்கு தோணுச்சு. ஒரு எம்எல்ஏ கூட எப்படி வந்து மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அவருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? நீங்க நாஞ்சல் சம்பத் மாதிரி தாளமுத்து தெரியுமா, நடராசன் தெரியுமா, ராஜேந்திரனை தெரியுமா, அவன் செய்த தியாகம் தெரியுமா, நஞ்சுண்டவனை தெரியுமா நீங்க கேட்டீங்கன்னா அவன் வந்து தலை சொல்லிதான். விஜய தலை சொல்லிதார். யாருப்பா இவர்? சும்மா இவர் தான் இதே வரலாம் சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் ஜேசிடி பிரபாகர் மோட் எடுத்துட்டார். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஜனநாயகனோட பாட்டு முடிஞ்சா பாடுவான். அடுத்து ரிலீஸ் ஆனிச்சுன்னா இது 100 crore கிளப்ல வருமா வராதா? செங்கோட்டையனே விஜய் சொல்றாரு, என் ஜனநாயகன், என்னோட தலைவர் ஜனநாயகன் பேசிட்டு இருக்காரு. அவரே பட ப்ரமோஷன்ல போன பிறகு நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இறங்கிட்டாரு. இது பாருங்க, அந்த கடைசியா முடிக்கும் போது நீங்க விசில எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நீ இந்த காட்சியை நீங்க எல்லா ஆடியோ லான்ச்லயும் பார்க்கலாம். கடைசியாக சினிமா டைரக்டர், ப்ரொடியூசர் கீழே இருக்கலாம், மேல ஓடிவா, எல்லாரும் கையில அந்த அட்டையை பிடிங்க, இதுதான் வந்து நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்களே. கிட்டத்தட்ட அதுதானே பண்றீங்க. ஃபுல்லா விசில் இப்படிதான் விசில் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சுங்க. இது என்ன நீங்க பண்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. இந்த விசில பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு வந்து எவ்வளவு, நான் உண்மையிலே எனக்கு எவ்வளவு மன தெரியுமா? லோக்சபா கட்சியில என்னுடைய சின்ன விசிலாக இருந்தது. இந்த விசிலுக்காக நாங்களாம் எவ்வளவு பேசியிருப்போம். நாங்க வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் பிளாங்க்ல இருந்து விசில் ப்ளோயர் எல்லாம் எவ்வளவு பேசியிருப்போம். தற்கொலை கூட்டத்துக்கு பிகிலு நீ வந்து விசில் அடி பிகிலுன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே தெரியாம இது முழுக்க இது ஏற்கனவே ஒரு ஃபேன் பேஸ். இன்னைக்கு நடந்ததே கூட என்ன, விஜய் கடைசியில ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா விசில ஊதுப்பா எல்லாரும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த விசில மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அது விசில் அடிச்சாதான் இவங்களுக்கு காமிக்கணுமா? அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்போ இந்த விசில் வந்துட்டாலே போதும், நமக்கு வந்து ஜெயிச்சிட்டோம், நம்ம ஆட்சி அமைக்க வேண்டியதை பாக்கி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. இப்ப எனக்கு அதுதான் கொஸ்டின். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் தள்ளி போனதுனால ஒரு மாதிரி தேவைக்க தொண்டர்கள், ஈவன் பார்ட்டியுமே ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ விசில் சின்னம் கிடைச்சது, இந்த செயல் வீரர்கள் கூட்டம்னு மறுபடியும் அவங்க ஒரு ஆக்டிவேட் மோடுக்கு போயிட்டாங்களா? இல்லங்க, நீங்க தாவேக்காவுடைய கிராஃப் எப்பயுமே அப்படி கேட்டீங்கன்னா சல்லுன்னு பீக்குக்கு போகும், அப்புறம் அப்படியே 1.5 மாசத்துக்கு கீழே இறங்கிடும். நான் டே 1ல இருந்தே சொல்றேன், திடீர்னு மேல போகும். விக்ரவாண்டி மாநாடு அப்படியே மேல போகும், 3 மாசம் கட்சி தூங்கிடும். ஜனவரியில வந்து செயற்குழு கூட்டம்னு மேல போகும், அப்படியே கீழே இறங்கும். இதுக்கு மீடியா ஒரு காரணம். மீடியாவும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, விஜய் வந்து விட்டார், விஜய் என்ற என்ன பேச போகின்றார் என்ற கடுமையான எதிர்பார்ப்பு நிலவி இருக்கிறது. யாருக்கு தான் நிலவி இருக்கு? எங்களுக்கு தான் நிலவி இருக்கு. மக்களிடம் நாங்கள் கேட்கும் பொழுது மக்கள் எல்லாம் அப்படியே துடிக்கிறார்கள். எங்கள் தலைவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா, பாஜக பெரட்ட போறார் தெரியுமா அப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து முடிச்சுறாங்க. உண்மையிலே அவர் அதெல்லாம் பேசவே போறது இல்ல. இது வந்து தொடர்ச்சியாக மீடியாவுக்கு நல்ல வியாபாரமா இருக்கிறதுனால இது வந்து அடிக்கடி இதை காமிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. உண்மையிலே இப்ப நீங்க அடுத்து என்ன ஆகும்? விஜய் அடுத்து எப்போ வரணும் சொல்லவா? எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்த உடனே தேர்தலுக்கு தயாராகுங்கள் தோழர்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே, நமக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி நமக்கான நாள். அந்த நாளில் நாம் வெற்றி சின்னமாம் விசிலில் அனைவரும் வாக்களிக்க இன்றே களம் காணுங்கள். இதுதான் அந்த கதை எழுதி அனுப்புவார். அது வரைக்கும் விஜய் வாய முடிந்து பேசாம உட்கார்ந்துருப்பாரு. இல்ல அடுத்த வாரம் வந்து ஜான சிபிஐ சமன் பண்ணுவானுங்க, அதுக்கப்புறம் திரும்ப விஜய் சமன் பண்ணுவாங்க. இந்த வேலையில பிஸி ஆயிடுவார். இதுதான் பண்ணுவார். அவர் வந்து வெளியே நீங்க பாக்கணும்னா இது ஒண்ணுதான் நடக்குமே தவிர வேற எந்த வேலையுமே நடக்காது. அவ்வளவுதான். இந்த கிராஃப் கீழே போயிடும். திரும்ப நீங்க என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம்? அப்பா விஜய் பாத்துரும், சந்தோஷம், ஜனநாயகம் தான் பார்க்க முடியல, விஜய் நேரடியா பாத்துரும், நமக்கு போதிய நல்ல எனர்ஜியா இருக்கியா, நம்ம எல்லாம் போய் வீட்டுல போய் நம்ம போய் படப்ப பார்க்கலாம். அதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அமைச்சிருக்கீங்க? நீங்க போய் உடனடியாக பூத் கமிட்டி எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் வேணும், அடுத்த தேர்தல் எப்போனாலும் அறிவிப்பாங்க, கேண்டிடேட் நீங்க சொல்லுங்களேன். இன்னும் நேரத்துக்கு ஒரு மாவட்ட செயலருக்கு தன்னுடைய கேண்டிடேட் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாவட்ட செயலருக்கு என்னோட கேண்டிடேட் யாருன்னு தெரியும். நான் சொல்றது 224 பேர் இல்ல, அட்லீஸ்ட் மாவட்டத்துக்கு இவர் தான் கேண்டிடேட்டா இருப்பார், ஒருத்தர் 2 பேர் யாருக்கா தெரியுமா அந்த கட்சியில? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த கட்சி முதல்ல எங்க போகுதுன்னே தெரியாது இன்னைக்கு வரைக்கும். என்டிஏ வந்தா இல்லன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பாஜக பத்தி பேச இன்னுமே பயந்துட்டு தான் இருக்காரு. தனிச்சு போயிடும் சொல்லி சொல்றாரு. அதுலயே பெரிய குழப்பம் இருக்கு. தொடக்கத்துல இருந்தே சொன்னாங்க தேவைக்காக 234 கேண்டிடேட் போடுறதுக்கெல்லாம் கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னாங்க. சோ அதுக்கப்புறம் டிடிவி வருவாரு, ஓபிஎஸ் வருவாரு. சோ எப்படியோ கேண்டிடேட் போடுறதுல ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாங்க. இப்ப அகைன் தனிச்சு வரக்கூடிய சூழல் வந்துடுச்சு. கேண்டிடேட் போட்டுருவாங்களா? 234 தொகுதி அவங்க கண்டெஸ்ட் பண்ணிடுவாங்க. வாய்ப்பே அதாவதுங்க, கேண்டிடேட் பேருக்கு போடலாங்க. இப்ப நல்ல சின்ன சின்ன கட்சிகள் கூட கேண்டிடேட் எல்லாம் போடுவாங்க, சின்ன அந்த மாதிரி போடலாம். ஒரு பேர் சொல்ல அளவில் இருக்கக்கூடிய நபர்கள், ஓகே இவரா தெரியுமேப்பா, இவர் கேண்டிடேட்டா, நல்ல சந்தோஷம்,
இவர் தான் டி நகர் கேண்டிடேட்டா, இவர் தான் வேளச்சேரி கேண்டிடேட்டா, இவர் தான் திருச்சி கேண்டிடேட்டா, அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. எந்த குரூப் வரும்னு கேட்டீங்கன்னா, திமுக போய் சீட்டு கேட்டேன், அதிமுக சீட்டு கேட்டேன், வெவ்வேறு கட்சிகளை சீட்டு கேட்டேன், கொடுக்கல, எனக்கு ஓரங்க தள்ளி விட்டாங்க. ஓகே, இங்க டெபாசிட் எவ்வளவுப்பா, நான் கட்டி விடுறேன், நேர்லாம் வர வேண்டிய அவசியம், ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஓ, இந்த கட்சி ஆன்லைன் கட்சி தான், ரொம்ப சந்தோஷம், ஆன்லைன்லயே டெபாசிட் கட்டுறேன், ஆன்லைன்லயே ஃபார்ம் அனுப்புறேன், ஆன்லைன்லயே இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் சில பேர் வருவாங்க. அப்படிதான் வருவாங்களே தவிர இதை தாண்டி அவர்களால் பெருசளவில் கேண்டிடேட்ஸ் கொண்டு வர முடியாது. நான் இன்னும் சொல்றேன். சோ இப்போ வரைக்குமே கூட நீங்க வந்து இந்த பாஜக வந்து முயற்சி பண்றாங்க. பாஜக ஃபர்ஸ்ட் கூட என்ன யோசிச்சாங்கன்னா, விஜய் தனிச்சு போனா கூட பரவாயில்ல, ஓகே இருந்துட்டு போகுது, நம்ம வந்து காங்கிரஸ் கூட போய் ஏதாவது காமெடி பண்ணாம விஜய் தனிச்சு போனா கூட பரவாயில்ல ஒரு இடத்துக்கு வந்தாங்க. ஆனா இப்போ ஒருவேளை விஜய் ஒரு பெர்சன்டேஜ் எடுக்கிறாரு, நம்ம முன்னாடி 8ல இருந்து 10ங்கிறத நான் தொடர்ச்சியா சொல்லிட்டே வரேன். அந்த பெர்சன்டேஜ் எடுத்தா கூட அவர் 2029 என்ன பண்ணுவாரு, காங்கிரஸ் கூட மறுபடியும், ஏன்னா பெர்சன்டேஜே இல்லாத போது காங்கிரஸ் வளவிருக்கிறவரு, காங்கிரஸ் போய் நம்ம நீங்க 20 நிலையில நான் 20 நிக்கலாம் அப்படிங்கிற புது விஷயத்தை செய்வாரு. இப்ப காங்கிரஸ் மறுபடியும் வலுப்படுத்துற வேலைகளை பார்ப்பார். அப்போ விஜய் தனிச்சு நிக்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. விஜய் புறக்கணிக்க வைக்கலாமா, தேர்தலை புறக்கணிக்க வைக்கலாம். வச்சா என்ன நடக்கும், ஒட்டுமொத்தமா எல்லாரும் பாஜக தான் வந்து விஜய் அரசியல் வந்து காலி பண்ணிட்டாங்க, அப்ப திமுக பக்கம் ஓட் கன்சாலிடேட் பண்றதுக்கான வேலைகள், ஆன்டி பிஜேபி வாக்குகள் இன்னுமே கன்சாலிடேட் ஆகும். அப்ப அது யாருக்கு சாதகமா முடியும், ஒண்ணு நாம் தமிழருக்கு போகணும், இல்ல திமுக போகணும், இந்த மாதிரி ஆயிடும். அப்படிங்கறதுனால விஜய்க்கு அவங்க கொடுக்கிற ஒரே ஆப்ஷன், நீ என்டிஏக்குள்ள வந்துதான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. இதற்கு அடுத்தடுத்த காட்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். சிபிஐல சில காட்சிகள் நடக்கும். படம் தெரியல, படத்தோடைய ரிசல்ட் எப்ப வர 27 என்ன நடக்கும் போது நமக்கு கரெக்டா தெரியல. பட் ஆனா சிபிஐ அதற்கான ஒரு யாரும் அழுத்தம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் அதுலயே பேர் சொல்லலையேங்க. அழுத்தம் இருக்கா, ஆமா அழுத்தம் இருக்கு, உங்களுக்கு இருக்குங்கிறாரு, எனக்கு அழுத்தம் இல்லங்கிறாரு, நான் இதெல்லாம் பார்க்காதவனாங்கிறாரு. எங்க பாத்தீங்க நீங்க இது வரைக்கும், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? உங்களை வந்து சிபிஐ மாதிரி பார்க்க முடியாதா? இல்லங்க, அதான் சொல்றேன். நீங்க அத கான்பிடன்ஸ் ஸ்பீச் நான் எப்ப பார்த்திருப்பேன்னா, பாஜக இல்ல என்டிஏ அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருந்தாருன்னா நான் நிச்சயமாக ஓகே பரவாயில்ல, விஜய் வந்து துணிஞ்சு பேசிட்டாரு. நீங்க அவர் மட்டும் இல்ல, பேசிய ஒருவர் கூட ரொம்ப கவனமா பேசுறாங்க. நீங்க ஆதவர்ஜனா ஸ்டார்ட் பண்ணாரு, சிபிஐ அலுவலகத்தில் நீங்கள் தலைவரை 10 பேர் செல்ஃபி எடுத்துட்டு போனாங்க. டேய் சும்மா இதே எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்க போறீங்க? செங்கோட்டையன் போனால் 500 பேர் செல்ஃபி எடுக்கிறார்கள், எங்கள் தலைவர் விஜய் சென்றால் டெல்லியில் 10 பேர் செல்ஃபி எடுக்கிறார்கள், மலேசியாவில் 100 பேர் செல்ஃபி எடுக்கிறார்கள். செல்ஃபி கட்சியா அது? சிபிஐ பத்தி உள்ள பேசுப்பா. நீ எங்கள் சிபிஐ எவ்வளவோ கேட்டு பார்த்தார்கள், விரட்டி பார்த்தார்கள், முடிஞ்ச தலைவனை தொற்றான சிபிஐ ஆபீசர் நான் பேசினேன், அவர்கள் பயந்து மிரண்டு விட்டார்கள் என் தலைவனை பார்த்தவுடன். இப்படிலாம் பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேங்கிற நீ? இதை பெரிய வீரனாச்சுல்ல, இதெல்லாம் பேச வேண்டியதானே? ஒருத்தர் கூட ரொம்ப கவனமா பாஜக ஜான் சொல்லியிருக்காரு, பாஜகங்கிற வார்த்தை மட்டும் நீ பயன்படுத்த ஒரு கொன்றுவேணும்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி எல்லாரும் பாஜகன்னு சொல்லிடாதீங்க, என்டிஏ சொல்லிடாதீங்க, நமக்கு சிபிஐ பெண்டிங் இருக்கு, சிபிஎஸ்சி பெண்டிங் இருக்கு, வாய் மூடிட்டு இருப்போம், நம்ம வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கவனமா இருக்கிறாங்கன்னா, இது வந்து பயத்தை தவிர வேறு என்ன? நீ உண்மையிலே இறங்கி அடிக்க வேண்டிய இடம் இல்லையா? இது வந்து நாங்க தாங்க உண்மையா பாஜக எதிர்க்கக்கூடிய நபர். திமுக நீங்க சொல்ற மாதிரி மறைமுக கூட்டணியில இருக்காங்க, இங்க சொல்ல போனா அவங்க 2 பேர் சேர்ந்தாங்க என் வாழ்க்கையில விளையாடுறாங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அதை பாஜகங்கிற வார்த்தையே பயன்படுத்த மாட்டேன். திமுக மட்டும் திட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். திமுக திட்டுங்க, அரசியல் எதிரி திட்டிதான் ஆகுற வழி இல்ல. கொள்கை எதிரி குறித்து பேசவே பயப்படுறீங்களே இப்படி? முன்னாடியாவது எனக்கு ஒரு பொறுப்பே. அடிமை கூட்டணி அப்படின்லாம் விமர்சிச்சாரு, ஊழல் சக்தி அப்படிங்கிற ஒரு காயின் பண்ணாரு அதிமுகவை. நீங்க விக்கிரவாண்டி எனக்கு தெரிஞ்சு உங்களை மாதிரி ஊடகத்துல இருக்கிறவங்க விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து நான் செய்தி தொடர்பாளர் இருந்த போது சரி, வெளியே வந்த போது சரி, அந்த கட்சியில இருக்கிற எல்லாத்தையும் இந்த கேள்வி கேட்டே இருக்கீங்க, அதிமுக ஊழல் சக்தியா இல்லையான்னு கேட்டீங்க. இவ்வளவு நாள் விஜய்க்கு தெரியாது, இன்னைக்குதான் கோமால இருந்து எந்திரிச்சிருக்காரு, எழுப்பி விட்டுருக்காங்க, சார் எந்திரிங்க சார், அதிமுக ஊழல் சக்தி சார். ஓ அப்படியா, அதிமுக ஊழல் சக்தியா நீங்க தான் தெரிஞ்சிருக்கா? இன்னைக்கு புலம்பலுங்க, வேற வழி இல்ல, அவர் புலம்பிட்டு இருக்காரு. நம்ம வந்து பாஜக போயிட்டாங்க, நம்ம தனியா வருவாங்கன்னு பார்த்தா நம்ம ஏதாவது சீட் வாங்கிட்டு போய் செட்டில் இருக்கலாம். எடப்பாடியே வந்து காசு செலவு பண்ணிருப்பாரு, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அடுத்த விஷயம், நமக்கு செலவு இல்லாம போயிருக்கும், அவங்களே கேண்டிடேட்ஸ் கூட கொடுத்திருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இதெல்லாம் மண்ணு விழுந்து போச்சுன்னு புலம்பிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாக்குள்ள எப்ப அதிமுக போனாங்களோ அப்ப ஆரம்பித்த இன்னைக்கு வரைக்கும் புலம்பல் நடந்துகிட்டே இருக்கு. ஐயோ போயிருச்சு நட்பு சக்தி போயிருச்சு அப்படின்னு புலம்பி கடைசியா சார் இப்ப வந்து இப்ப நீங்க அதிமுக அவர் சொன்ன நட்பு சக்திங்கிறது அதிமுக தானா, காங்கிரஸ் இல்லையா? ஆமா, அவர் ஏங்க அப்படி நீ அது லிஸ்டே போல, பெரிய லிஸ்டே. முதல்ல வந்து நட்பு சக்தியாக நாம் தமிழர் கட்சி, அடுத்த நட்பு சக்தியாக அதிமுக, அடுத்த நட்பு சக்தியாக காங்கிரஸ், எல்லாமே இருந்துச்சு. இப்ப வந்து எல்லா சக்தியும் போயிருச்சுன்னு புரிஞ்ச பிறகு எல்லாரும் நம்மளை பயன்படுத்திட்டாங்க. டிடி தினகரன் பயன்படுத்தி காலி பண்ணிட்டாரு, இங்கிட்ட காங்கிரஸ் வந்து பயன்படுத்தி சீட்டு பேரத்தை வலிமை ஏத்திட்டாங்க, எல்லாரும் நம்மளை பயன்படுத்துறாங்கிறது இன்னைக்குதான் ஓரளவு விஜய்க்கு புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம பேசிதான் ஆகணும். நம்ம பேசி அப்போ நீங்க அதிமுகவை எதிர்க்கணும்னு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதிமுக எனக்கு பொருட்டே அல்ல, அதிமுக மக்களால் தண்டிக்கப்பட்ட கட்சின்னு உருட்டிட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு அதே உருட்டாம எதுக்காக நீங்க புதுசு அதிமுக ஊழல் சக்தின்னு விமர்சிக்கிறீங்க? அப்ப அதிமுக ஊழல் சக்தினா
பாஜக என்ன சக்தி நான் கேட்கிறேன். இது வரைக்கும் கூட பாஜக களத்தில் இல்ல, பாஜக டிஸ்டர்ப் பண்ணல, பாஜக உன போட்டு அடி அடி அடிக்கிறான் இந்த நேரத்துல. ஆனா நீ வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? அத எனக்கு பயம் இருக்கா இல்லையா? நான் ஏன் பேச மறுக்கிறேன்? பாஜக குறித்து நான் பேச மறுப்பது ஏன்? என் பாஜக பார்த்தா பயத்தை தவிர வேற என்ன சொல்ல? சிபிஐ பார்த்தா பயமா இருக்கு, சிபிஎஸ்சி பார்த்தா பயமா இருக்கு, இடியை பார்த்தா பயமா இருக்கு, ஐடியை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு சிக்கலாக இருக்கு. அந்த சிக்கல் இருக்கிற வரைக்கும் விஜய் உண்மையில் தண்டித்துதான் போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள் வராது. நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், விஜய்க்கோ ஜான் ஆரோக்கியசாமிக்கோ ஆதவர்ஜன் பத்தி தெரியல, மற்றவர்கள் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை எவ்வளவு தூரம் விஜய் தாக்கு பிடிப்பார்? இன்னைக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்கல. அவர் சும்மா வெளியே வந்து நடிக்கிறார், வெளியே வந்து கை காட்டி டாடா காமிச்சிட்ட, கருப்பு சட்டை போட்டேன் பாத்தியா, நான் கண்ணாடி போட்டேன் பாத்தியா, நான் மீச வச்சுட்டேன் பாத்தியா, பேசுறியா பேசலையாங்கிறதா மேட்ரு. பேசுறதுக்கு ரெடியாவே இல்ல அவரு. அங்கேயும் பேச ரெடியா இல்ல, இங்கேயும் பேச ரெடியா இல்ல. அது பேசும் பொழுதுதான் ஒருவேளை விஜய் ஓகே நின்னுட்டாரா நிக்கல அப்படிங்கிறது தெரியும். பாஜக கூட்டணி இன்னும் சீல்ட் ஆகலாம், மேபி விஜய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல சொல்றீங்க. ஆமாங்க, பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குல்ல உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு டைம் இருக்கு. சிபிஐ இன்னும் முடியல, விசாரணை இன்னும் முடிக்கல. சொல்றேன், இது வந்து எப்ப இன்னும் கிளாரிட்டி வரும்னா ஜானுக்கு சம்மன் வருது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் சொல்லிருக்கேன், A1 வந்து ஜான் தான். கரூர் ஸ்டாம்பீடை பொறுத்த வரைக்கும் ஜானுக்கு சம்மன் வருது. ஜானுடைய வழக்கு விசாரணை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஜான் போயிட்டு வந்த பிறகு விஜய் மறுபடியும் அழைக்கப்படலையா, மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ஆதவர்ஜனா புஸ்டியானதால் அழைக்கப்படுகிறார்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கூடுதல் கிளாரிட்டி கிடைக்கும். ஆமா இது சரியா, நான் சொல்றது சரியா இல்லையாங்கிறது அப்போ கூடுதல் கிளாரிட்டி கிடைக்கும். மாநில அளவிலான தவேக நிர்வாகிகளோ விஜயோ பெருசா எந்த ஆக்டிவான பாலிடிக்ஸும் பண்ணல. பட் மாவட்ட அளவுல நிர்வாகிகள் வந்து ஏதோ ஆக்டிவா பண்றாங்களா, தங்களை வளர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்களா? எப்படி இல்லங்க, அவங்க எல்லாருமே இப்ப மாவட்ட செயலர்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. 2026 ஏப்ரல் வரைக்கும் நமக்கு டைம். எவ்வளவு திருட முடியுமோ திருடுவோம். ஒன்றியத்திட்ட திருடுவோம், நகரத்திட்ட திருடுவோம். இப்ப அவனும் வந்து ஓரளவுக்கு கீழே இருக்கிற வேண்டாம் திருட முடியுமா திருடுறான். தம்பி உனக்கு இப்ப என்ன போஸ்டிங் சொல்லி ஏமாத்த முடியாது. 3 மாசம் தான் இருக்கு. இப்ப 3 மாசத்துல போஸ்டிங் போட்டு எனக்கு எதுக்கே உதவும், எனக்கு வேணாயான்னு சொல்றான். அப்போ ஒரு கேண்டிடேட்டா ஒன்னு ஆக்குவா, எதுன்னே கேண்டிடேட் ஆக்குவா. ஒண்ணு நீ கொஞ்சம் காசு 2 கோடி கொடுத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன், இல்ல அதோட கம்மியா கொடுத்தீங்கன்னா அடுத்த 2027 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும், அது வரைக்கும் நீ வேலை செய்ய, அப்ப அதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டே இரு அப்படின்னு அந்த இதுல இருக்கான். முழுக்க மாவட்ட செயலர்கள் எல்லோருமே எவ்வளவு திருட முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா புஸ்டியானதுக்கு தெரியும் 2026 அப்புறம் நம்ம என்ன ஆகுங்கிறது தெரியும். அப்ப எவ்வளவு திருடுமோ திருடிருங்கப்பா அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஓப்பன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. ஒன்றையும் நகரமும் பாவப்பட்ட ஜீவன்கள், அந்த ஜீவன்கள் எவ்வளவுதான் காசு கொடுத்துட்டே இருக்கும், மேல காசு கொடுத்து அது ரொம்ப ஒரு தொய்வான நிலைமைக்கு வந்துருச்சு. என்ன தயவுசெய்து எதுக்கும் கூப்பிடாதீங்க, என்னால முடியல, நீங்க அடுத்ததாக ஓட்டு போட என்ன கூப்பிடுங்க, நான் போய் ஓட்டு மட்டும் போட்டுட்டு வர்றேன், நான் வந்து விஜயோட ரசிகன்கிற பாவத்துக்கு நான் பண்ணிட்டு வரேன், அதை தாண்டி என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆக்டிவிட்டிஸா என்னால எதுவுமே என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, காசு வாங்குற ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொல்றீங்க திரும்ப. ஆனா அப்படி இருந்திருந்தா இந்நேரம் நிறைய இஷ்யூஸ் வெளியே வந்திருக்கும், பெரிய ஒரு போராட்டமோ இல்ல பெரிய அளவிலான இஷ்யூ ஆயிருக்கும் தானே. அது இல்லங்க, அதான் சொல்றேன்ல, நான் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறாங்க. இப்போ அவங்க என்ன பாக்குறாங்க, சில பேரு உண்மையிலேயே நம்ம ஒரு காலத்துல கவுன்சிலர் ஆயிடுவோம், ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஆயிடுவோம் இப்படின்னு அவங்க நம்புறாங்க. விஜயா இப்போ அந்த ஆச்சரியக்குறி கூட்டத்துக்கு விஜய் முதலமைச்சராக தான் இருக்காரு அவரு. அப்ப நமக்கு நம்ம வந்து பொசிஷனுக்கு போறோம், அப்ப நமக்கு நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கும், கட்சியில ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அரசியலே தெரியாது. இல்ல உங்களுக்கு தெரியல சார், விஜய் வந்து எவ்வளவு பெரிய தெரியுமா, விஜய் என்ன ரசிகர் பக்கம் இருக்கு தெரியுமா, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்கன்னா அவங்க பாக்குற கூட்டம் அந்த ரசிகர் கூட்டமா இருக்கிற காரணத்தினால அது அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்ப அந்த கூட்டத்தை எப்படி ஏமாத்த முடியும் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. அந்த மாவட்ட செயலர்கள் வந்து இப்ப என்னோட கிழக்கு மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்கார் அம்பத்தூர்ல, அவர்லாம் எவ்வளவு காசு அடிக்கிறார் தெரியுமா, சராமரியா காசு அடிக்கிறார் அவர்லாம் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களால இவ்வளவு தூரம் அதுல காசு அடிக்க முடியுதுன்னு. ஆமா கண்டிப்பா, ஏன்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு. நீங்க பாருங்களேன், 3 லட்சம் பொறுப்புன்னு கதை சொல்றாருல்ல, அந்த 3 லட்சத்தை வந்து 234 தொகுதிகளா டிவைட் பண்ணுங்க. அந்த 3 லட்சம் பொறுப்புகள் பேரளவில் இருப்பது உண்மை. இப்போ அந்த ஒவ்வொரு பொறுப்புக்கும் 21 சார்பணிகள் இருக்கு. 21 சார்பணிகள்ல ஒவ்வொரு அணிலையும் 10-15 பேரு. ஒவ்வொன்றுக்கும் நான் என்விரான்மெண்டல் இது கொடுக்குறேன், உனக்கு வந்து விமன் விங் கொடுக்குறேன், உனக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் துறை கொடுக்குறேன், உனக்கு திருநங்கைகள் அணி கொடுக்குறேன், உனக்கு மாணவர்கள் அணி, உனக்கு மீனவர்கள் அணி, உனக்கு வழக்கறிஞர் அணி, இது எல்லாவற்றிலும் காசு பார்க்கலாமா இல்லையா? காசு நல்லா பாக்குறாங்க. அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப அவங்க ரொம்ப தெளிவா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருவோம். நமக்கு வந்து தேர்தல் நிக்கலங்கிறதுலாம் அடுத்த விஷயம். புசியானது என்ன ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பாருன்னா, மாவட்ட செயலர் ஒருவேளை நிக்கிறா, எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சோ நின்னா உனக்கு காசு நீ 2 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைன்னா நீ ஆள் பிடிச்சிட்டு வா, ஆள் பிடிச்சிட்டு வந்து நம்ம பாதி ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்காங்க. அந்த வேலையில பண்ணுவாங்க. மாவட்டத்தில் எந்த வேலையும் நடக்காது. இனி அடுத்தபடியாக ஒருவேளை தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு 234 போவாராங்கிறது டவுட் தான். தனிச்சு நின்னாருங்கிற பட்சத்தில், அப்படி இல்லாட்டி அதற்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலைகளை மட்டும் பார்ப்பதற்கு கூட இவங்க தயாராக இல்லை. வேண்டாம், தலைவர் வர வேண்டாம், தலைவர் மாவட்டத்தோட தலைநகரத்தை வரும்போது நாங்க வந்து பார்த்துட்டு வந்துடுறோம், கேண்டிடேட்ஸ் அப்ப மட்டும் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிருக்கோம், அப்படிதான் ஒரு மோட்ல இருப்பாங்களே தவிர
அவங்க எந்த வேலையும் இப்ப செய்யற தயாராக இல்ல. தேர்தல் தேதி அறிவிச்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்போங்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. விஜய் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. நான் ஒரு கடும் உழைப்பாளி, அதனாலதான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கேன். சோ இதுலயும் நான் கடுமையா உழைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. எனக்கு வந்து எனக்கு என்ன படாது, அன்னியன் கரெக்டா? அன்னியன்ல வந்து சார்லி போய் கொலை செய்ய போவார் அன்னியன். அப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாரு, ரெஸ்ட் எடுக்கிறேன் பாரு. என்ன பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறீங்க? தூங்கி டயர்டாய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாரு. அதுதான் விஜய். நீ என்னப்பா உனக்கு வேலை செஞ்ச? நான் தூங்கி டயர்ட் ஆயிட்டேங்கிற மாதிரிதான் விஜய் வந்து முழு நேரமா தூங்கிட்டு இருக்காரு. அப்பப்ப எழுப்புறாங்க. ஏன் என்ன எழுப்புறீங்க? இவ்வளவு சீக்கிரமா ஏன் எழுப்புறீங்க? இல்லப்பா இன்னைக்கு செயல்வர்கள் கூட்டம் இருக்கு, இன்னைக்கு எந்திரிச்சு அப்படியா இருந்துச்சு, இது வேற ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு இது வர்றோம்னு சொல்ல அதுக்குதான் வராரு விஜய். சினிமால கடுமையான உழைப்பாளி தான். எனக்கு அதுல சுத்தமா மாற்று கருத்தை இல்லைங்க. ஆமா, கடுமையான உழைப்பாளி தான். 48 மணி நேரம் ஸ்கெடியூல் பண்ண கூட விஜய் வேலை செய்வார், ராப்பகலா வேலை செய்வாரு, தேவைப்பட்ட அடி வாங்கிக்குவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு, கடுமையான உழைப்பாளி தான். ஆனா அரசியல 0 இல்ல மைனஸ். விஜய் ஒரு மைனஸ். தன்னுடைய ஒரு துளி அளவு கூட உழைக்க தயாராக இல்லாத, உலகத்திலே நான் பார்த்த சோம்பேறியான அரசியல்வாதி விஜய். சோம்பேறியில 1ஆம் நம்பர் சோம்பேறி. எதை பத்தியும் அக்கறை இல்ல. எனக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஏன் இங்க வந்தேனே தெரியல. காமெடியான கட்சி உருவாகவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு நிச்சயமா நான் காமெடி மட்டும் கிடையாதுங்க. இவங்க அந்த காமிக்கின்ற இந்த கும்பல் காமிக்கின்ற வன்மம்லாம் இருக்கு இல்லையா? நான் பல நேரங்கள்ல பாஜக எவ்வளவு மோசமான கட்சி நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு சொல்றேன், தாவேக தான் மோசமான கட்சி, பாஜக இல்ல. அந்த இடத்த தாவேக ரீப்ளேஸ் பண்ணுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எல்லாத்துலயும் வன்மம், அவங்களுக்கு அன்புங்கிறதுலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாரையும் கடிக்கணும், எல்லாத்தையும் அடிக்கணும். யாரும் காலைல எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் யாராவது வம்பெடுத்துட்டே இருக்கணும். ரஜித் ரசிகர் வம்பெடுக்கணும், இல்ல வந்து அரசியல் ரீதியா யாராவது வம்பெடுக்கணும், பெண்களை குறித்து அவதூறா பேசணும், அசிங்கமா பேசணும், யாராவது வம்பெடுக்கணும். இப்படி மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சோம்பி கும்பல் தான் அந்த கும்பல். அப்படிதான் அந்த கும்பல் தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே நான் பல நேரங்கள்ல இதெல்லாம் எப்ப மாறும், ஒருவேளை விஜய் வந்து அரசியல் விட்டு போகும்பொழுது 2026க்கு பிறகு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஏதாவது ஒரு சுயறிவை நோக்கி பயணிக்குமா நான் பாக்குறேன். அப்படி நடந்தா நல்லா இருக்கும். ஃபைனல் கொஸ்டின், வரக்கூடிய எலெக்ஷன்ல விஜய் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாரா இல்லது பிரசாந்த் கிஷோர் மாதிரி வாக் அவுட் கொடுத்துருவாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா நீ வந்து கடைசியா 234 அப்படிங்கிறது ஒருவேளை ஆனால் விஜய் நிச்சயமாக நிற்க மாட்டார். பாஜகவோட கூட்டணின்னு போனாலும் விஜய் நிற்பது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். 234ல லாஜிக்கலி எல்லா தொகுதிக்கும் போகாட்டி கூட எல்லா மாவட்டங்களுக்குமாவது 37 மாவட்டங்களா 37 மாவட்டங்களுக்காவது விஜய் போகணும். அதற்கு ஒரு தொகுதியில விஜய் முடக்கிட்டாருன்னா அது சரியா வராது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம், எண்ணம். அதனால எந்த தொகுதியுமே விஜய்க்கு இது வரைக்கும் டிக் பண்ணாம இருக்கிறாங்க. இன்னொன்னு, விஜய் தோத்துட்டாரு, கண்டிப்பா தோத்துருவாரு. தோற்ற பிறகு மறுபடியும் சினிமாக்கு போனா அது வந்து ஒரு கேரியர் கிராஃப்ல அடி வாங்குவேன் விஜய் யோசிக்கலாம். ஒரு தோற்று போன அரசியல்வாதி மறுபடியும் நடிகராக வருகின்றார் அவப்பெயர் வருமானு யோசிக்கிறாரு. அதுதான் உண்மையான காரணம். அந்த ஒரு காரணத்துக்காகவும் சார் நிக்க மாட்டாரு. நாங்க எப்படியும் வந்து 160 சீட்டு ஜெயிச்சிருவோம். அந்த 160 சீட்டுல எங்க அண்ணனுக்காக யார் நாங்க பதவியை ராஜினாமா பண்றது அப்படின்னு நாங்கெல்லாம் போட்டி போடுவோம் அப்படின்னு ஒரு கதையை நடந்துட்டு இருக்காங்க. அந்த கதை அப்படியே இருக்கும். நிக்க மாட்டாரு. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.